ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீநிதி கிச்சன். நான் நம்ம ஸ்ரீநிதி கிச்சனில் சால மீன் இல்லை அல்லது மத்தி மீன் சொல்லுவாங்கள்ல, அது ஃப்ரை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் சின்ன பவுலுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி, ஒரு கை அளவுக்கு கறிவேப்பிலை, 4 ஸ்பூன் நல்ல மிளகு, 2 ஸ்பூன் வத்தல் பொடி, அப்புறமேட்டு 1 ஸ்பூன் தனியா பொடி, இவ்வளோத்தையும் எடுத்திருக்கேன். இவ்வளோத்தையும் நம்ம மிக்சியில் ஒரு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இதுதான் நம்மளோட அந்த மீனுக்கு பைண்டிங் கொடுக்கக்கூடிய பேஸ்ட்டு. ஸோ இதில் தான் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு நம்ம ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த பேஸ்ட்டை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு மீனை க்ளீன் பண்ணிக்கிட்டு அதில் நல்லா ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு நைட்டு இது பண்ணிட்டீங்கன்னா காலையில் பொரிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல காரமாக நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் காலையில் இது பண்ணிவிட்டு மத்தியானத்துக்கு எடுத்துக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது அந்த பேஸ்ட்டு. நம்ம அரைச்சாச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ண சால மீனில் அந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணி ஊற வைக்க போகிறோம். ஸோ ஊற வச்சுக்கிட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் லெமன் ஆட் பண்ணணும், தயிர் ஆட் பண்ணணும், அதெல்லாம் தேவையே இல்லை. இந்த பேஸ்ட்டே ரொம்ப காரமாக தான் இருக்கும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அரைக்கும் போது சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஊற வைப்பீங்களா அந்த நேரத்தில் நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். எப்போவே கல் உப்பு சேருங்க, அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது. அந்த மீனுக்கு மேலே அதை அப்ளை பண்ணும்போது இது ரொம்பவே நல்லாயிருக்கும். அது ஊற ஊற அந்த ஜூஸி சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீநிதி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது இந்த மீன் மட்டும் இல்லை, நீங்கள் இதே மெத்தடை சிக்கனுக்கும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்படி நம்ம பேஸ்ட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணும்போது நீங்கள் தவாவில் பண்ணதை விட தோசைக்கல் பண்ணுனா ரொம்ப அழகாக அந்த ஃப்ரை ரொம்ப அழகாக வரும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், தோசைக்கல்ல ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே பேஸ்ட்டை நீங்கள் பன்னீரில் டிப் பண்ணி கூட நீங்கள் ஃப்ரை பண்ணால் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். பன்னீரும் செஞ்சு பாருங்கள், ஃபிஷ்லேயும் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் காலையில் இது பண்ணிவிட்டு மத்தியானம் தான் ஃப்ரை பண்ணேன். ரொம்ப அழகாக இருந்து, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து, கலரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.